ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. ஒரு வழியாக வந்து நாங்கள் கிளம்பிட்டேன். 9 o'clock வந்து ட்ரெயின் வந்துடும் இங்கே. அதனால் இப்போ வந்து 7:30 ஆகிடுச்சு. பாப்பாலாம் அப்படியே எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா அவங்க வந்து தூங்கிட்டே இருந்தாங்கன்னா நாங்கள் போகிறது மிஸ் பண்ணுறாங்க. நைட்டே வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு விடிகாலம் வந்துடுவேன்னு நினைக்கிறேன். சரி, பாப்பா எழுப்பி ஏதோ சொல்லிகிட்டே இருந்தான்னா சர்ப்ரைஸ் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஸ்ட்ராபெரி அவங்களுக்கு பிடிச்ச ஃபேவரெட் வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு வழியாக ட்ரெயினும் ஏறிட்டோம். எங்கள் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. அங்கங்கே அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டாங்க. நாங்களும் இங்கே வந்துட்டோம். ஷீட் வந்து கண்டினியூவாக கிடைக்கல. அப்புறம் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா நாங்கள் பெங்களூர் ரீச் ஆகிட்டோம். பெங்களூர் ரீச் ஆனோடனே பார்த்திங்கன்னா நல்லா சுல்லுன்னு வெயில் காஞ்சிச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நான் கரெக்டாக 1:30க்கு தான் ரீச் ஆனோம். ரொம்பவே வந்து வெயில் வந்துடுச்சு. சரின்னு சொல்லிட்டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குளிர். ஈவினிங் வந்து காஸ்ட்யூம் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் 2 பேர் ரெடி ஆகிட்டோம். இப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் தான் வந்திருக்கோம். இவருடைய தம்பி பொண்ணுக்கு வந்து பர்த்டே ஃபஸ்ட்டு வருஷம். அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டாங்க. இப்போ கிளம்ப போகிறோம். இங்கே பக்கத்தில் மண்டபத்தில் தான் நாங்கள் கிளம்ப போகிறோம். இப்போ வந்து அங்கே போயிட்டு நான் அவங்கள மீட் பண்ணுறேன். இப்போ வந்து நாங்கள் வந்து டவுனில் வந்திருக்கோம். எல்லோரும் வந்த பிறகு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். நானும் இவரும் பேசிக்கிட்டே வந்துட்டோம். இந்த காஸ்ட்யூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கா இல்லைன்னு இவருடைய செலெக்ஷன் தான். அப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனுக்குள்ளெல்லாம் வந்துட்டோம். பட்டாசு அது இதெல்லாம் வெடித்தாங்க. நிறைய வீடியோஸ் எடுத்தேன். பட் வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனால் நான் அந்த வீடியோஸில் அதனால் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண முடியல. ஒரு சின்ன கிளிப்ஸ் ஒண்டி தான் நான் அங்கே வந்து ரீச் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டலாமே அப்படின்ட்டு தான் உங்களுக்கு இந்த கிளிப்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபோட்டோஸ் வந்து ஃபேமிலியோடு எடுத்ததெல்லாம் நான் வந்து இதில் காட்டல. ஏன்னா வந்து எல்லோரோட ஒப்பீனியன் இருந்தால் மட்டும்தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அந்த இஷ்யூனால நான் வந்து வீடியோஸ் வந்து இதில் காட்டல. சின்னதாக ஒரு கிளிப்பிங் மட்டும் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபங்க்ஷனில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து சாப்பிட்டு எல்லா வேலை முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து டக்குன்னு கிளம்பிட்டோம் ட்ரெயினை பிடிக்க. ஆட்டோ புக் பண்ணிட்டோம். ஓலா தான் புக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. இப்போ வந்து ஒரு 20 minutes வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிடுவோம். கரெக்டாக வந்து நாங்கள் எப்போ ஏறணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறுற ட்ரெயின் அம்மூரில் ரீச் ஆகுது வந்து பார்த்தீங்கன்னா 4 o'clock ஆகிடும். 12 o'clock தான் ட்ரெயின். அதனால் நாங்கள் வந்து காட்பாடி போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சி சீக்கிரமாகவே ரீச் ஆகிட்டோம் வீட்டுக்கு. இப்போ இங்கே வந்து டிராஃபிக் வரும். இந்த டைம்லுமே டிராஃபிக்காக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்போவுமே இப்படி தானா தெரியலைங்க. ஆனால் ரொம்ப ஜில்னஸாக இருந்துச்சு. ஸ்டார்ட் ஆகுதுப்பா சாமி, தலைவலி எடுத்துக்குமே எனக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸ்டேஷனுக்கு போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். அவர் ஒரு பக்கம் கால் வந்துச்சுன்னு பேசிகிட்டே வந்தார். நான் அப்படியே ரிலாக்ஸாக வந்தேன். ஏன்னா ஜில்லுன்னு வந்து காற்று அடிச்சுட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே வந்துட்டோம். இப்போ இறங்கிட்டு போய் டிக்கெட் எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து புக்கிங் பண்ணிட்டு தான் வந்துட்டோம். அதனால் ஷீட்டில் இருந்துச்சு. ஆனால் அங்கங்கே தான் ஷீட் இருந்துச்சு. இப்போ வந்து ஏன்னா December 1st வந்து நாங்கள் புக் பண்ணோம். பட் வந்து சீட்டே கிடைக்கல. ஏன்னா சரி ஓகே நைட்டில் எப்படின்னா வந்துடலாமே அப்படின்ட்டு தான். நானும் இவர் மட்டும் தானே போகிறோம். அதனால் எப்படின்னா பிடிச்சின்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிட்டோம். வந்துட்டோம் கிட்ட. இங்கே எல்லாமே வியூஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஒரு விசிட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம அங்கே போனோமே லாஸ்ட் இயர், அந்த மாதிரி ஒரு மெமரியாக இருக்கும். இங்கே நடந்துன்னு வர சொல்லி இவர் சொல்லிகிட்டே இருந்தார் லாஸ்ட் இயர் வந்தோமே அப்படின்ட்டு. இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரீச் ஆகிட்டேன். இப்போ வீட்டுக்கு போயிடுவேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.